மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. எல்லாரும் பாடுவோமா? ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாதையில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, தன மகிமை செலுத்தியே என்றும் தொழுதிடுவோம். தன மகிமை செலுத்தியே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை
என்னையும் இரக்கம் நிறைந்தவரே, என்னையும் தேடிய தேவன், இரக்கம் நிறைந்தவரே, முடிவில்லா வாழ்வினுக்கே அழைத்த தேவன் நீரே, நன்றிதனை செலுத்திடுவோம் நாடும் தொழுதிடுவோம், நன்றிதனை செலுத்திடுவோம் நாடும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்துல 369வது பாடல், 869வது பாடல், 8, 6, 9. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன் இந்த நாளிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பி நடத்துவார். நம்பிக்கையோடு எல்லாரும் கைகளை, பாதி பேர் கையை வீட்டில் வச்சுட்டு வந்த மாதிரி தட்டாமல் இருக்கீங்க. அப்படி இல்லாதபடிக்கு நல்ல கைகளை தட்டி பாடணும். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரை நல்ல கைகளை தட்டி இந்த நாளிலே பாடி துதித்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரு. பிரைஸ் தி லார்ட். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் எல்லாம் சந்திப்பாரே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் எல்லாம் சந்திப்பாரே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு நீராய் வரும் ஆயுதமெல்லாம் நேர் மூலமாயிடும் எந்தன் தேவனா, எனக்கு நீராய்
துக்கமே எந்த சரீரம் அவர் ஆலயமே என் பலன் ஆரோக்கியம் காக்கும் ரத்தமே எந்த சரீரம் அவர் ஆலயமே எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் வாழ்க்கை துணையுடன் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை துணையுடன் என் பிள்ளைகளும் என் குடும்பம் அடையாளமாகிவிடும் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் என் குடும்பம் அடையாளமாகிவிடும் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எங்கும் கடன் வாங்க விட மாட்டான் கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார் இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டான் உயர்வடைவேன் வாழ்க்கையிலே என்னை உட்கார செய்வார் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உட்கார செய்வார் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கும்போது தேவன் இந்த மாதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கடைசியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திர 83வது பாடலை எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து இந்த வேளையில பாடப்போகிறோம். பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை, அவருடைய கிருபை வரங்களை எதிர்பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு வாஞ்சையோடு இந்த நாளில் இந்த பாடலை பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய சபையில ஊற்றப்படணும். ஒரு வாஞ்சையோடு இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே,
ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தொங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தொங்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்துமதாகம் இந்த வாருமே ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. ஆத்துமதாகம் இந்த வாருமே ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகம் இனி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ள முற்றுமே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ள முற்றுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. தேவன் பின் வெள்ளம் புரண்டோடுவே காவி மூழ்கினோமே நீச்சலாடவே. தேவன் பின் வெள்ளம் புரண்டோடுவே காவி மூழ்கினோமே நீச்சலாடவே. சக்தி அடைந்தே பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. சக்தி அடைந்தே பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. பரிசுத்த ஸ்தலமதிலே ஆசில்லாத தூய சந்நிதியிலே. பரிசுத்த ஸ்தலமதிலே ஆசில்லாத தூய சந்நிதியிலே. வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஊற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுத்தரித்தீர். ஊற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுத்தரித்தீர். இயேசுவின் சிலுவை இரத்தமே என்
திவ்ய முகம் இயேசுவே இறைவா வேகம் வாருமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே பரிசுத்த ஸ்தலமதிலே ஆசில்லாத தூய சந்நிதியிலே பரிசுத்த ஸ்தலமதிலே ஆசில்லாத தூய சந்நிதியிலே வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே ஆவியானவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் இந்த காலை வேளையில நிரப்புவீராக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே வானம் திறந்துமே வல்லாவியே ஆவியானவர் ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் ஆராதிக்கிற எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை நடுவிலே இந்த ஆராதனையில நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ஹல்லேலூயா உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்கு இந்த காலை வேளையில உதவி செய்வீராக ஆண்டவரே பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காலை வேளையில ஆவியோடுமையை தாரும் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் fill every people with your spirit Lord ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்பி ஆளுகை செய்வீராக ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தருடைய நாளிலே யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றி தரிசனங்களை காண வைத்த தேவன் அதே ஆவியானவர் ஆண்டவரே இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை நீர் நிரப்புவீராக ஹல்லேலூயா மறுரூபமாக்குகிற ஆவியானவர் ஹல்லேலூயா கிருபை வரங்களை ஊற்றுகிற ஆவியானவர் ஹல்லேலூயா ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும் அப்பா ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஊற்றப்படட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஊற்றப்படட்டும் உம்முடைய வல்லமையினால தேவன் நிரப்பு ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நிரப்பி நடத்தும் ஆண்டவரே
ஓ ரிபா சந்தரனோதரி. ஹல்லேலூயா. ஆவியின் 9 வரங்களினால ஜனங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அந்நிய பாஷைகளை பேசும்படியாய் பிரிந்திருக்கிற அக்கினி மயமான நாவுகள் போன்ற நாவுகள் காணப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆவியானவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சபையை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த சபை மக்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ரிபாபா சந்தரனுதரி ரிக்கபால பௌரமங்கர பௌஷந்தரனுதரி ரிக்கபால பௌரமங்கர பௌஷாலாருக்கே நம. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், ஆதி சபை அதிசயங்கள் அன்றாடம் சபையில நடக்கும்படியாய் அப்போஸ்தலர் காலத்தின் எழுப்புதல் ஊழியங்களிலே உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் தேவை. வரங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரே. காலை வேளையிலே ஆண்டவரே, ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் இந்த சபையை தேவன் நிரப்புவீராக. கனியற்ற கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு ஹல்லேலூயா. ஆவியின் 9 கனிகளினாலும் ஆண்டவர் ஆவியின் 9 வரங்களினாலும் சபையை நிரப்புங்க. ஓரி பாபா சந்தரனோதரி ரிக்கபால பௌரமங்கர பௌஷ். ஆவியானவரே, ஒவ்வொரு மக்களை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ஆவியின் நிரப்புதனால ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. Fill every people with your spirit, Lord. ஒவ்வொருவரை ஆவியானவர் இந்த காலை வேளையில உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவினால நிரப்பும். ஆலயம் நிரம்பும்படியாய் ஒவ்வொருவரை ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். அபிஷேகத்தினால நுகங்கள் ஆண்டவரை கட்டவிழ்க்கப்படட்டும். வியாதியின் கட்டுகள் அபிஷேகத்தின் வல்லமையினால இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற அத்தனை பாதிப்புகளும் அபிஷேகத்தின் வல்லமையினால நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டவரே ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை ஆளுகை செய்யும். ஆவி ஆத்துமா சரீரங்களை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஓ ரிபால பௌரமங்கர பௌஷி. நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு ஆவியானவர் ஆராதனையில கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிற அத்தனை ஜனங்களையும் ஆண்டவரை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக அப்பா, நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும் அப்பா. வல்லமை ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும். ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஓ pour your spirit Lord, pour your spirit Holy Spirit. உம்முடைய ஆவியின் வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த சபை முழுவதிலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அக்கினி மயமான நாவுகள் ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆதி சபையில 120 பேர்கள் மேல இறங்கின வல்லமை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரங்களிலே ஓ இந்த ஆராதனையிலே ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும். கட்டுகளை வைத்திருக்கிற அந்தகாரங்கள் இருளின் வல்லமைகள் விலகி போவதாக, விலகி போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனையின் அபிஷேகத்துல விடுதலையற்ற நிலைமைகள் மாறட்டும், கட்டுண்ட நிலைமைகள் மாறட்டும். ஓ ரீகா பாபா ஷபாபா. தேவனை விட்டு தூரமா இருக்கிற இருதயங்கள் கர்த்தருக்கு சமீபமாய் மாறும்படியாய் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே அப்படிப்பட்ட இருதயங்களிலே கட்டளையிடுவீராக. தேவ அன்பிலே அவர்கள் ஊன்ற கட்டப்படுவார்களாக, தேவ அன்பிலே அவர்கள் ஊன்ற கட்டப்படுவார்களாக. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. தேவால பௌரமங்கர பௌஷந்தரனுதரி. அப்பா நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. நீங்க எங்களை ஆளுகை செய்யாதிருந்தா, நீங்க எங்களை ஆண்டவரே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பாதிருந்தா எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரப்பா. ஓ நன்றி ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, அழகில் சிறந்தவரே, ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, அழகில் சிறந்தவரே, ஆராதனை செய்கிறோம். துதிக்கு பாத்திரரே, கிருபை நிறைந்தவரே. நல்ல கையை தட்டி பாடுவோமா? அவரை ஆராதிப்போம். கிருபை நிறைந்தவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நல்ல வாயை திறந்து பாடி கைகளை தட்டி ஆராதனை. பெண்ணங்கி தரித்தவரே, வெண்மையானவரே, வெண்ணங்கி தரித்தவரே, வெண்மையானவரே, ஆராதனை ஆராதனை. உமக்கு ஆராதனை அப்பா, ஜீவனுள்ள தெய்வமே, ஆராதனை. பரலோகம் வீரந்தவரே, பாதாளம் வென்றவரே, பரலோகம் வீரந்தவரே, பாதாளம் வென்றவரே, ஆராதனை. எல்லாரும் நல்ல ஆவியின் அபிஷேகத்தோடு கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. உலகை படைத்தவரே, உன்னத தேவன் நீரே, உலகை படைத்தவரே, உன்னத தேவன் நீரே, ஆராதனை 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 ஆராதனை. எங்களை படைத்தவரே, உயிருள்ள தேவன் நீரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், உயிருள்ள தெய்வமே, ஜீசஸ் தேவன் நீரே, ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆராதனை. நல்ல ஆண்டவர் ஆராதிங்க. உயர்த்திடவே வார்த்தைகள் போதாதையா, உன்னாமம் உயர்த்திடவே, ஆராதனை. ஜீசஸ் உமக்கு ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லா எல்லாரும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவர்கள் அன்பு கூர்ந்து இந்த காலை வேளையில் ஆராதிப்போம். Jesus, we worship you, Lord. ஆராதனை 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 ஆராதனை. பரலோக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை
கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்க உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு நாள் நல்லதப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஜீவனுள்ள தெய்வமே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவரே, உமக்கு ஆராதனை அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எங்களை படைத்தவரே, உம்மை துதிக்க வார்த்தைகள் போதாதப்பா. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரலோகத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கும் போது, தரிசனமாய் காணும் போது, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருந்தீர். இயேசுவே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருந்து பரலோக தூதர்களினால துதிக்கப்பட்டு கொண்டிருந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர் பார்த்தாரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பாய் தாழ விழுந்து இந்த மகிமை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆட்டுக்குட்டியானவர் தேவன் நீர் ஆண்டவரே தகுதியான தெய்வம் என்று சொல்லி சொன்னார்களே. ஓ, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, ஆராதனைக்கு தகுதியான தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம், மனதார துதிக்கிறோம், மனதார துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அவர் ஆளுகை செய்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு இந்த காலை வேளையில் ஆராதனை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்தார். எல்லாரும் எழும்பி இந்த வேளையில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். போன மாதம் முழுவதும் தேவன் நம்மை வழிநடத்தினார். ஸ்தோத்திரம். இப்பொழுதுதான் ஒரு வருடத்தை தொடங்கினது போல இருந்துச்சு. அதுக்குள்ள 10வது மாதம் அக்டோபர் மாதத்துக்குள்ளாய் நாம் வந்து விட்டோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தரங்களை மகிழ்ச்சியான இடங்களிலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சொன்னது போல இந்த மாதத்தை காண செய்த தேவன். ஹல்லேலூயா. கடந்து போன மாதமெல்லாம் அவர் செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக எல்லாரும் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்து போன வாரம், மாதங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் மனதார ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. மனதார ஒரு நன்றி சொல்லுங்க. மனதார எல்லாரும் நன்றி சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர்களும் பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓ, இந்த காலை வேளையில அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற நேரம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. தம்பி மாறு, விளையாடுகிற நேரம் இல்ல, கண்ணை மூடி ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இதுவரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. தீமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கினீரே. ஆபத்துகள் மோசங்களுக்கு விலக்கி காத்து கொண்டீரே. உம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை தந்தீரே. நிம்மதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தீரே. ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாய் வந்ததான சில வியாதிகள் மத்தியில சுகம் தந்தீரே, விடுதலை தந்தீரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில நீர் செய்தீரே. எப்படிப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம், எப்படி நன்றி சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகளை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி. கர்த்தரங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா மக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. அல்வா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும் அப்பா. அல்வா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். எல்லாரும் சொல்லுவோம். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம். அப்பா உமக்கே புகழப்பா. எங்கள் வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் நீரே அப்பா. நீரே துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா, எல்லா புகழும் உமக்கே ஆண்டவரே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, இருக்கிறவராகவே இருக்கிற உமக்கே புகழப்பா. உம்மன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. மனதார சொல்லுவோம். புகழ் உமக்கே அப்பா அல்பா ஒமேகா. புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் வாழ்க்கையை துவங்குகிறவர் முடிக்கிறவரும் நீரே அப்பா. இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்தவர் நீர் ஒருவரே அப்பா. நீரே அப்பா அல்பா ஒமேகா. புகழ் உமக்கே எப்போதும். அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். ஆண்டவரே உம்முடைய அன்பை அப்பா, உம்முடைய அபிஷேகம் என்கிற அன்பை எங்களிலே ஊற்றி அப்பா, இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை போதித்து நடத்தி ஆண்டவரே,
10வது மாதத்தை, அக்டோபர் மாதத்தை காண செய்தீரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்கள் தேவனாகிய ஆண்டவர் நீர் ஒருவரே எங்களோடு கூட இருந்தீரப்பா. எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டீர். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனப்பா, சபையார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே வல்லமையுள்ள கரத்தினாலே வழிநடத்தி செல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதங்களினால நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்கிற வார்த்தையின்படி எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொல்லி சொன்ன தேவன் இந்த மாதத்திலே குறைவில்லாதபடிக்கு வழி நடத்தும். குறைவில்லாதபடிக்கு நீரே வழி நடத்தி செல்லும். ஜனங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அக்டோபர் மாதம் முழுவதும் ஆண்டவர் தாமே ஆசீர்வாதமாய் நடத்தி செல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் அவருடைய வல்லமையுள்ள கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. காலை ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 136வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 136. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரம்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 25-26 சேர்ந்து வாசிப்போம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 1ஆம் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு அவர் செய்த பெரிய காரியங்களை, அவருடைய வல்லமைகளையும் சிந்தித்து யோசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்,
அவரை நாம் அனுதினமும் துதிக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். 4ஆம் வசனத்தில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். சின்ன அதிசயங்களை மாத்திரமல்ல, பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். 6ஆம் வசனத்தில் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தண்ணீர்களுக்கு மேலே தான் இந்த பூமி ஆண்டவர் வைத்தார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த பூமி ஸ்தோத்திர, இந்த உலகம் எத்தனை கண்டங்கள் இருந்தாலும் எத்தனை நாடுகள் இருந்தாலும் அந்த நாடுகள்லாம் இருக்கிற அந்த பூமியை எதுக்கு மேலே ஆண்டவர் வைச்சார்? தண்ணீருக்கு மேலே வைத்தார். ஸ்தோத்திரம். அதை எப்படி வைக்கணுமோ வைத்து நம்ம அதை கிணறு தோண்டும் போது, போர் எடுக்கும் போது தண்ணீர் வரும்படியாய், இந்த உலகம் வாழும்படியாய் ஞானமாய் ஆண்டவர் தண்ணீர்களுக்கு மேலே இந்த பூமியை பரப்பி இருக்கிறார். மாத்திரமல்ல, பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி துதிக்கிறது தெரியல, எதுக்காக துதிக்கிறது தெரியல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு செய்த நன்மைக்காய் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்கிறதை நினைத்து நாம் துதிக்கணும். நாம் காண்கிற நட்சத்திரங்களை படைத்த தேவனாய், சூரியனை சந்திரனை படைத்த தேவனாக, இந்த பூமியை படைத்த தேவனாய், வானத்தை படைத்த தேவனாக அவர் இருக்கிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, சாதாரணமான தேவன் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு விக்கிரகம் அல்ல. நீர் எங்களை படைத்தவர், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்காய் பூமியை படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் என்று சொல்லி அப்பப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அவரை துதிக்கும் போது அவர் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமுத்திரத்தையே, கடலையே இரண்டாக பிரித்த தேவன். ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தில் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இப்படி தேவனால செய்யக்கூடாத காரியமே ஒன்றுமில்லை. நினைச்சா அவர் கடலை இரண்டாக பிரிக்கிறார். நினைச்சா எதிரிகளை அதே கடல்ல அவர்களுக்கு முடிவு உரை எழுதுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் இந்த காலை வேளையில நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். 23ஆவது வசனத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்ந்த நிலைமையில, தாழ்ந்த ஒரு நிலைமையில காணப்பட்டோம். ரட்சிக்கப்படாத பாவத்தின் நிலைமையில காணப்பட்டோம். யார் என்னை ஒரு விடுதலை பாவத்திலிருந்து எனக்கு கொடுக்க கூடும் என்கிற நம்பிக்கை இல்லாதபடிக்கு காணப்பட்டோம். அதன் மத்தியில ஸ்தோத்திர, ஆண்டவர் நம்மை நினைத்தார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 25ஆம் வசனத்தில் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் யார் தான் ஆகாரம் கொடுக்கிறது? கடவுள் தான். ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் மழை பெய்யாம போனா என்ன ஆகும்? ஒரு வருஷம் வெயிலே அடிக்காம போனா என்ன ஆகும்? எல்லாத்தையும் அதனதன் சமயத்தில் எல்லாத்தையும் வரப்பண்ணி நம்ம வாழ்வதற்குரிய எல்லா காரியங்களையும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லா மாம்சங்களுக்கும் ஆண்டவர் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி ஸ்தோத்திர ஆண்டவரை துதிக்கிற மக்களாக நாம் காணப்படும் போது தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். உங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாத ஆசீர்வாதங்களை தந்து தேவன் உங்களை வழிநடத்துவார். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவை, கர்த்தர் இயேசுவை நாம துதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படும். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார்.